சும்மாவே நீங்க ஒரு மாநாடு ஒரு இது கூட்டம் பொதுக்கூட்டம் போட்டாலே ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைப்பாங்க. பொண்களை அரைகுட ஆடையில ஆட விட்டுட்டு இது பண்ணுவாங்க. இதுல ஒரு படி மேல போய் ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் இருக்காரு பாருங்க, அவர் இருக்க ஒரு மேடையில அந்த பெண்கள் ஆடுறாங்க, மேடையை விட்டு இறங்கி வந்து அவருக்கு பக்கத்துல ஆடுறாங்க, அவர் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு இதை நீங்க வந்து மக்களுக்கு கிரியேட் பண்றீங்க? ஒரு நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு அருவருப்பான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு கேட்டா நாங்க தான் பெண்ணுரிமை போராளிகள், பெண்ணுரிமை காவலர்கள், பெரியார் மட்டும் இல்லைனா அப்படிங்கிறீங்க. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன அறகுறையா டான்ஸ் வச்சு ஆடுறதுக்கு தான் நீங்க பெண்களை வச்சிருக்கீங்களா? அப்ப பெண்களை வந்து நீங்க அறிவார்ந்த ஒரு இனமா நீங்க பார்க்க மாட்டீங்களா? அப்ப பெண்களுக்குன்னு மூளை கிடையாது, பெண்களுக்கு அறிவு கிடையாது, திறமை கிடையாது, உழைப்பு கிடையாது. பெண்கள்னா உங்களுக்கு எதுக்கு? அறகுறை டான்ஸ் போட்டு ஆட்டம் போடுறதுக்கு. ஆட்டம் போட்டா நீங்க வந்து அந்த கூட்டம் இருக்கவங்க உட்கார வச்சுப்பான், அதை பார்த்து நீங்க நல்லா குஜாலா இது பண்றதுக்கு. உங்க வீட்டு பொண்ணுங்களை அந்த மாதிரி ஆட விடுவீங்களா? அப்ப இல்லாதப்பட்டவங்க காசுல அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து அவங்க அந்த இது பண்றவங்கள நீங்க இப்படி ஏடி ஆட விடுறீங்கன்னா அப்ப நீங்க என்னத்தை என்கரேஜ் பண்றீங்க? அப்ப உங்க தொண்டர்கள் எல்லாம் எப்படி பொண்ணுங்களை பார்ப்பான்? அப்ப இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிட்டு இது ஒரு கேவலமானதுங்க, அதை பேசக்கூடாது. நீங்க பாருங்க, போயிட்டு ஈவேராக்கெல்லாம் போயிட்டு ஈரோட்டு பூகம்பத்தை போய் பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அந்த வாழ்த்துக்கள்ங்கிறதுலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இதான் இங்க தமிழ் வளர்த்த லட்சணம். துணை முதல்வர் ட்வீட்ல தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. மேம்பாலம் கட்டுறாங்க, மேம்பாலத்துக்கு லாப பாலம் பொழந்துக்கிட்டு லாபம் மாத்தி போடுறாங்க. தமிழையும் நீங்க வளர்க்கல, பெண்களுக்கும் எதுவும் பண்ணல, சமூக நீதியும் காக்கல. நீங்க சொல்றீங்க சமூக நீதி காத்தவர்கள், என்ன சமூக நீதி காக்குறீங்க? NCRB டேட்டால இப்ப என்ன வந்திருக்கு? SC/ST மக்களுக்கான அதிகபட்ச இது எங்க நடந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. டேட்டா அதிகமா இருக்குன்னு காட்டுது. என்ன பண்றீங்க? பட்டியலின மக்கள் மீதான இது வந்து வன்முறைகள் அதிகமா இருக்கு. இப்ப அவங்க VCKல இருக்கிற ஒரு MPA பேசுறாரு, அவர் ரவிக்குமார, பட்டியலின மக்கள் மேல தாக்குதல் நடந்தாலும் அதுக்கான தண்டனைகள் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றத விட இங்க தமிழ்நாட்டுல கம்மியா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வெறுமன வாயிலேயே வட சுட்டு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப தமிழக மக்களை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழக மக்களுக்கு என்ன பார்வை இல்ல, அரசியல் தெரியாது, தமிழக மக்கள் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, சும்மா ஒரு வீடியோ போட்டு மக்களை ஏமாத்திரலாம், போட்டோஷூட் பண்ணி மக்களை ஏமாத்திரலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான படத்தை மக்கள் 2026 கொடுப்பாங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நீங்க வந்து அவருக்கு ஒரு டேலா வச்சு நீங்க ஒரு பெரிய அழைப்பு கொடுக்குற அளவுக்குலாம் இங்க ஒன்னும் ஒரு ஆணியே புடுங்கல அப்படிங்கறத நிதர்சனமான